என் வசனத்தை கேட்டு என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்போ ஒரு மனுஷனுக்கு நித்திய ஜீவன் எது உண்டாக்கும்? வசனம் தான் நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்தும். எது? அந்த வசனத்தை கேட்டு விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்போ அந்த நித்திய ஜீவன் எதுக்கு நேராக நடத்தும்னா, பிரியமானவர்களே, இந்த வசனம் தான் அந்த நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்தும். அல்லேலூயா. அப்போ நித்திய ஜீவனுக்கு நேராக உன்னை நடத்தணும்னா வசனத்தை நீ என்ன விசுவாசிக்கணும். வசனத்தை இன்னைக்கு என்ன வசனம் சொல்கிறாங்க, எவ்வளோ பேர் இருக்கிறன்னு இல்லை, 2 பேர் 3 பேராக கூட இரு. அப்போ நீ வசனத்தை விசுவாசிக்க உன் வாழ்க்கையில் ஒரு தேவன் என்ன செய்வார்னா இந்த வசனம் கிரியை செய்ய ஆரம்பிச்சு. அல்லேலூயா. இங்கே உட்காந்துட்டு எவ்வளோ வசனத்தை பட்டு வாசிக்கிறன்னு முக்கியம் கிடையாது. படிச்சிடணும் படிச்சுட்டே போவே தேவை, ஒன்றும் வாழ்க்கையில் கிரியை நடக்காது. ஏன்னா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம படிச்சுட்டே கிடப்போம். எனக்கு எல்லாமே தெரியும், யாரும் எனக்கு சொல்ல தேவையில்ல அப்படின்னு இல்லை. வசனமும் வாழ்க்கையில் எவ்வளோ கிரியை நடத்த விடுகிறாயோ அந்த அளவுக்கு உனக்கு நித்திய ஜீவனுக்கு அது நடத்தும். யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 24வது வசனம். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்றாரு? மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்போ இவர் அனுப்பினது யாரு? அவருடைய தந்தை. மகன் இங்க பாருங்க, மகன் தந்தையை பற்றி பேசுகிறார், மகன் தகப்பனை பற்றி பேசுகிறார். இவர் தன் தகப்பனை பற்றி மிக அழகாய் பேசிக் கொண்டு வருகிறார். யாரை பற்றி? தன்னுடைய தந்தையை பற்றி, தன்னுடைய அப்பாவை பற்றி, தன்னுடைய பிதாவை பற்றி இவர் யாரு? மிக அழகாய் பேசிக் கொண்டு வருகிறார். என்னன்னா, இவருக்கு என்ன சொன்னாரோ அதையெல்லாம் இவர் என்ன செய்கிறார்? இங்கே வெளிப்படையாக பேசிக்கொண்டு வருகிறார், மனிதனோடு பேசிக்கொண்டு வருகிறார். அப்போ என்ன சொல்றாரு? என் வசனத்தை கேட்டு. அப்போ இந்த வசனம் எங்கேருந்து வந்தது? பிதாவிடத்திலிருந்து வந்தது. பிதாவிற்கு என்ன சொன்னாரோ அதை சொல்றாரு. அப்போ என் வசனத்தை கேட்டு என்னை பூமியில் அனுப்பினார் இல்லை, அப்போ அவரை விசுவாசிக்கும் போது உனக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு நித்திய ஜீவன் உங்களுக்கு உண்டாகணும்னு சொன்னால் இயேசுடைய வசனத்தை கேளுங்க, அவருடைய அனுப்பினவரை விசுவாசிங்க, உங்கள் வாழ்க்கையில் என்ன உண்டாயிருக்கும்? நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும். யோவான் 3:16 வாசிக்கும் பொழுது, அவர் இவ்வளவா தந்தரில் நமக்கு உலகத்தில் அன்பு கொண்டாராம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அலைய சொல்லாமா? ஒரு அலைய சொல்லாமா? ஒரு அலைய சொல்லலாமா? ஒரு அலைய சொல்லாமா? எதுக்கு அன்பு கொண்டாரு? எதுக்கு அன்பு கொண்டாரு? அந்த நித்திய ஜீவனுக்காக. கெட்டு போய் கடந்த உங்களை என்னையும் ரட்சித்து அந்த நித்திய ஜீவனுக்காக குமாரனை என்ன செஞ்சார்? பிதாவாக தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்துக்கு தந்தர்லினார், உலகத்துக்கு அனுப்பினார். அப்ப தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர் கெட்டு போவது அல்ல. அப்ப அவரை எந்த அளவுக்கு குமாரன், அப்ப அவரு சொல்றாரு, என் வசனத்தை கேட்டு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அது வசனம் யாருடைய? அந்த பிதா. அப்ப பிதா என்ன செய்யறாருன்னா, இந்த வசனமாகி இயேசுவை உலகத்துக்கு அனுப்புகிறார். இந்த குமாரனை யார் அளவுக்கு, என் குமாரனை எந்த அளவுக்கு நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. நீங்க என்ன செய்வது? கெட்டு போவது
அல்ல. அப்ப கெட்டு போகிறவன் யாரு? அவரை விசுவாசிக்காதவன், அவரை ஏற்றுக்கொள்ளாதவன், அவரை அறியாதவர்கள், அவர்கள் கெட்டு போய் கொண்டா இருப்பாங்க. அப்போ யார் இவங்க? சபைக்குள்ளே இருக்கிற துன்மார்க்கர்கள். எங்க எங்க தங்களை என்ன செய்வாங்கன்னா, பரிசுத்தத்துக்கு என்று பேர் எழுதி கொண்டு நீங்கள் பிரசங்கில நீங்கள் 8வது அதிகாரத்தில் நீங்கள் பிரியமானவர்களே 10வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர் அப்படின்னு சொல்லி வாசிக்கும். துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன். அவர்கள் அப்படி செய்து வந்த பட்டணத்திலேயே மறைக்கப்பட்டு போனார்கள். இதுவும் மாயையே. அப்போ பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர். அப்போ இவங்க யாருன்னா, இவங்க அடக்கம் பண்ணப்பட்டவர்களை போல சபையில் உட்காந்து நிற்பாங்க. யாரையாவது பேசுங்கட, யாரையாவது கத்திங்கட, அசட்டை பண்ணது சபையில் உட்காந்து. பைபிள் கூட கையில் எடுத்துட்டு வர மாட்டாங்க சில பேர். ஏன்னா இப்போ மொபைல் ஆயிடுச்சு இல்லை. எப்பா பைபிள் எங்கப்பா? மொபைலில் இருக்கு பாஸ்டர். மொபைலில் இப்போ நான் கூட தான் டேப் வச்சுருக்கிறேன், நானும் மொபைல் வச்சுக்கிறேன்னா நான் போய் அங்கே போய் பைபிள் படிக்க வேண்டிய பைபிளை தோண்டு தான் படிக்கணும். அதனால் அந்த இடத்துல டேப்பை தோண்டு வச்சுட்டு என்ன செய்ய முடியாது? படிக்கணும், எடுக்க முடியாது, எடுக்க முடியாது. பட்டுன்னு இருக்கு. இப்போ பைபிளில் பட்டு 4 பேரப்ப என்ன செய்யலாம்? இப்போ அடிச்சோம்னா இங்கேருந்து அடிக்கலாம், அங்கேருந்து அடிக்கலாம். நீ அங்கேருந்து போய் திருப்பி உள்ளே போகணும், திருப்பி அங்கே போகணும், அதுக்கு போகணும், அதிகாரம் போகணும், அப்புறம் வசனத்துக்கு போகணும், அப்புறம் இப்படி போகிறதுக்குள்ள அவன் வேற வசனத்தை சொல்லி போய் ஏற்றுவான். அப்போ பைபிளை நீ திறக்கும் போது தான் பட்டுனை பைபிள் நீ பட்டு வாசிக்க முடியும். நீ இங்கேருந்து போகலாம், அங்கேருந்து போகலாம். வேணுமா எழுதி டேபிளில் நம்ம பதிவு பண்ணி வச்சுக்கலாம், எழுதி வச்சுக்கலாம், மொபைல் எழுதி வச்சுக்கலாமே தவிர பட்டுன்னு எடுக்க முடியாது. பைபிள் தான் ஒரு மனுஷனுக்கு பட்டுன்னு அறிவை உணர்த்தும். ஹல்லேலூயா சொல்லுவோமா? பட்டுன்னு வசனத்தை எடுத்து வாசிக்கிறதுக்கு வேதம் கையில் இருந்தால் தான். நல்லா டேபிளையோ இல்லை மொபைலையோ வச்சுக்கிட்டு எல்லாம் இதில் இருக்குதான். தேவையான இடத்த நம்ம யூஸ் பண்ணுறதை பற்றி பிரச்சனை இல்லை, படிக்கிறதை பற்றி பிரச்சனை இல்லை. அது சபையில் ஒவ்வாது. ஒரு கூட்டத்துக்கு போனால் என்ன செய்யாது? அது ஒவ்வாது. அப்போ பிரியமானவர்களே, ஒன்று கற்றுக்கொள்ளணும்னா சொன்னால், நம்ம வேத வசனத்தை நாம் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். இப்போ வேத வசனம் யார்? அவருடைய குமாரனாகிய இயேசு. இந்த குமாரனை விசுவாசிக்கிற ஒரு நாள் என்ன செய்யப்பட்டு கெட்டு போகுது கிடையாது. லூக்கா 8:12 வசனம் 13 வசனம் வாசிக்கும் பொழுது, ஏன் அவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, துன்மார்க்கர்களாக இருக்கிறாங்க, பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவுல துன்மார்க்கராக இருக்கிறாங்கன்னு சொன்னால், வசனம் அவங்களுக்குள்ள அது கிரியை நடக்கலை. இப்போ ஏனோ தான் சபையில் என்ன சேர்ந்து உக்காந்துக்கிறது, அசட்டை பண்ணிக்கிட்டு, என்னது அசட்டை பண்ணிக்கிட்டு அவலட்சணமாக உக்காந்துக்கிட்டு, இருமாப்பா என்ன செய்வாங்க? உக்காந்துக்கிட்டு பைபிள் கூட கையில் எடுத்துன்னு வராமல் இப்படி என்ன செய்வாங்க? உட்காந்துட்டு. அதான் நீங்க அங்க வாசிக்கும் போது, கற்பாறையின் மேல விதைக்கப்பட்டவர்கள் அது 13வது வசனம் வாசிக்கிறீங்க இல்ல? 12வது வசனம் வாசிங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து. வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள், அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசு வந்து வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், ஆயினும் தங்களுக்குள்ளே வேறு கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை வரும்போது பின்வாங்கி போயிடுவாங்க. சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறவர்கள் யாரு? இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு உள்ள துன்மார்க்கர்கள், அடக்கம் பண்ணப்பட்டவர்களை போல சபையில் மதித்தவர்களால் அடக்கம் பண்ணப்பட்டவர்கள் உட்கார்ந்து கிடக்கிறது. அப்ப இவங்க யாரு? சபையில இவங்க எப்படி உட்கார்ந்து கிடக்குறாங்க? யார் இருக்கிறாங்க? வழியில விதைக்கப்பட்ட வழியில விதைக்கப்பட்டவர்களாகவும் கற்பாறையின் மேல விதைக்கப்பட்டவர்களாய்
இவங்க ஆனால் கொஞ்ச நாள் வந்து என்ன செய்யணும், கொஞ்சம் அவங்களுக்குள்ள அப்படியே கொஞ்சம் லேசாக ஒரு அசைவு வரும்பொழுது, ஏரியா மாறும்பொழுது, இடம் மாறும்பொழுது, ஏரியா இடம்னா என்ன, ஏரியா இடம்னா என்ன, மற்ற ஏரியாவுக்கு போய் மற்ற இடத்துல போய் உட்காந்து ஏதாவது ஒரு வசதி கேட்டு வந்துட பிறகு ஒரு என்ன ஆகிடும் உங்களுக்குள்ள கொஞ்சம் லேசா அப்போதான் அந்த பழம் கண்ணை திறக்கும். எந்த பழம்? அந்த பழம். ஏரியா ஏரியா இடம், அந்த ஏரியா அந்த இடத்துல இருந்த பழம் அப்போதான் என்ன செய்யும், கொஞ்சம் லேசாக கண்ணு திறந்து அது கொஞ்சம் காலம் மாத்திரம் நம்மகிட்ட விசுவாசித்து அது என்ன செய்யும், இப்படிப்பட்ட சோதனை வரும்போது இது நம்மளை விட்டு என்ன செய்யும், பின்வாங்கி போவோம். எது? விசுவாசம். எது? விசுவாசம். அப்ப நமக்கு என்ன விசுவாசம் இருக்கு? பின்வாங்கி போகிற விசுவாசமும், வசனத்தை நம்ம அதிகமாக உட்கொள்ளாததுனால, அதிகமாக நமக்குள்ள கிரியை நடக்காததுனால, அந்த வசனம் நமக்குள்ள கிரியை செய்ய விடாததுனால நாம் உட்காரோம் கேட்குறோம் போகிறோம் வரோம், உட்காரோம் கேட்குறோம் போகிறோம் வரோம், இப்படி நம்ம தான் இருந்துட்டு இருக்கிறோம் சபையில். ஆகையினால நம்ம வழியறிக்கே விதைக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது, நம்ம கற்பாறையின் மேலே விதைக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது, பிசாசு நம்ம வசனத்தை எடுத்து போடக்கூடாது. இந்த வசனம் நம்மளை நெருக்கின்ற பொழுது நாம் பிரியமானவர்களே கொஞ்ச காலம் விசுவாசித்து நாம் இந்த வசனத்தினாலேயே நாம் பின்வாங்கி போகலாம் இருக்கக்கூடாது, பின்வாங்கி போகலாம் இருக்கக்கூடாது. அப்போ நீ நித்திய ஜீவன் அடைய வேண்டும்னு சொன்னால் அவருடைய வசனத்தை நீங்கள் கேட்டு சொல்கிறார். என் வசனத்தை கேட்டு என்னை விசுவாசிக்கிறவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. 2